எடப்பாடி நம்மளுக்கு அந்த ஆளை பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஐ டோன்ட் பர்சனலி லைக் ஹிம் அட் ஆல் ஆஸ் அ பாலிட்டிஷியன் எதுவுமே. பட் வந்துட்டு கொஞ்சம் ஜெயலலிதா பாணியில் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி தான் பிஜேபிக்கு எல்லோரும் பிஜேபியில் அவங்க மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு 65 சீட்டு நாங்கள் டிமாண்ட் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னா அவங்க 28 சீட் சொன்னாங்க, 27 தான் ஆக்சுவலி இதாக இருக்குது. திமுகவுட்டும் சரி அதிமுகவுட்டும் சரி ஒரு நிறைய அலையன்ஸஸ்ஸு, அந்த அலையன்ஸ் பார்ட்டிஸும் தனியாக அவங்க நின்னாங்கன்னா அவங்களாம் செல்லா காசு தான். பட் அவங்களுக்கு என்ன, இந்த பெரிய கட்சியோட இந்த சின்னம் இந்த ரெட்டை இலையோடு நிற்கும் போதோ இல்லாட்டி உதயசூரியனோட நிற்கும் போதோ அவங்களுக்கு கொஞ்சம் டெஃபினட்டாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. தனியாக போய் நின்னால் இந்த அளவுக்கு சீட் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. பட் இந்த தடவை ஈவன் டிஎம்கேவுக்கு நிறைய அலையன்ஸ் பார்ட்டிஸ், இப்போ யாருமே அதிமுகவுட்டும் சரி திமுகவுட்டும் சரி தனிச்சு நிற்கிறாங்கன்னா கிடையாது. அப்போ தனி ஒரு கட்சியாக அவங்களால் ஜெயிச்சு யாருமே காட்டல. The only person who has proved the strength is ஜெயலலிதா. அந்த credit we have to give it to her. அந்த தைரியம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குதுன்னா ஜெயலலிதா மாதிரினா கிடையாது. டிஎம்கே ஆட்டும் சரி அதிமுக என்ன அனௌன்ஸ் பண்ணுறேன், நீ 2000 கொடுத்தா நான் 5000 கொடுக்கேன், நீ 5000 கொடுத்தா நான் 7000 கொடுக்கேன், நான் 7000 கொடுத்தா நீ 10000 கொடுக்கேன். இது யார் பணம்? இந்த பணம் இல்லை, இவங்க யாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசும் கிடையாது, இவங்கெல்லாம் கொள்ளடித்த காசு. ப்ளஸ் இந்த நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டோட இன்றைக்கி கடன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 லட்சம் கோடிக்கு ஆயிருக்குது. நீங்கள் நினச்சிருக்காதீங்க இந்த அலைன்ஸ் அப்படியே நீடித்து ஜெயிச்சு வந்தாலும் நாளைக்கு என்டிஏ ஆட்சியிலேயே லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் காங்கிரஸ் அலைன்ஸ் யூபிஏ அலைன்ஸ் சென்டரில் அந்த காலகட்டத்திலே ராஜாவையும் கனிமொழியும் அரெஸ்ட் பண்ணாங்க. அதே இது பிஜேபி மே அரெஸ்ட் இபிஎஸ் தூக்கி உள்ளார போடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கும் இபிஎஸ்ஸை பற்றி தெரியும். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ என்டிஏ கூட்டணி சார்பாக தொகுதி பங்கீடுகள்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. அந்த தொகுதிகளோட கணக்குகளை பற்றி என்ன நம்ம கருத்துக்களை எடுத்துக்கிறது? டிஎம்கே ஒரு சைடு இருக்கட்டும், இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே பாஜகவுக்கு மட்டும் 29 கொடுத்துருக்காங்க, ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். அவங்களுக்கு 29 27. பட் அவங்களுக்கு 20க்கு மேலேயே இந்த அளவுக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க ஜெயிச்சது இதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா ரொம்பவே அதிக மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரி எல்லாரோட கருத்து. இன்னொன்று டிடிவி தினகரங்களுக்கும் ரெட்டை இலக்கத்தில் போயிருக்கு, பாமகக்கு அவங்களுக்கும் ஓரளவு கணிசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கிறப்ப எந்தனோட அடிப்படையில் இதெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு? உண்மையிலே எடப்பாடி நினச்சி தான் பிரிச்சுருக்காங்கன்னா இல்லை வழக்கம் போல் பிஜேபி சார்பாக பிரித்த மாதிரி வந்துருக்கு? இல்லை, ஐ திங்க் திஸ் டைம் எடப்பாடி நம்மளுக்கு அந்த ஆளை பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஐ டோன்ட் பர்சனலி லைக் ஹிம் அட் ஆல் ஆஸ் அ பாலிட்டிஷியன் எதுவுமே. பட் கொஞ்சம் ஜெயலலிதா பாணியில் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி தான் பிஜேபிக்கு எல்லோரும் பிஜேபியில் அவங்க மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு 65 சீட்டு நாங்கள் டிமாண்ட் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னா கொஞ்சம் இதாக தான் பிடிச்சி தான் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க 28 சீட் சொன்னாங்க, 27 தான் ஆக்சுவலி இதாக இருக்குது. பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாது. பட் அவங்க எப்போவும் 2 எல்லா கட்சிகளும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாருமே தனித்து நின்று ஜெயிச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சமீப காலத்தில் ஐ திங்க் இட் இஸ் ஒன்லி இன் 2016 ஜெயலலிதா ரிப்பீட் ஜெயிச்சப்போ தனியாக நின்று இது பண்ணாங்க. ஓகே, பட் அதர்வைஸ் நீங்கள் பாருங்கள், திமுகவுட்டும் சரி அதிமுகவுட்டும் சரி ஒரு நிறைய அலையன்ஸஸ்ஸு, அந்த அலையன்ஸ் பார்ட்டிஸும் தனியாக அவங்க நின்னாங்கன்னா அவங்களாம் செல்லா காசு தான். பட் அவங்களுக்கு என்ன, இந்த பெரிய கட்சியோட இந்த சின்னம் இந்த ரெட்டை இலையோடு நிற்கும் போதோ இல்லாட்டி உதயசூரியனோட நிற்கும் போதோ அவங்களுக்கு கொஞ்சம் டெஃபினட்டாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. தனியாக போய் நின்னால் இந்த அளவுக்கு சீட் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. இப்போது 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவங்க பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சு போனதாலே மட்டும் தோட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் எப்படி எந்த மனப்பான்மையில் இருக்காங்க. பிகாஸ் ஆக்சுவலி
there was an anti-Modi wave in 2024. அது வந்து பிஜேபி ஏதோ பெருசாக வந்து நாங்கள் 400 சீட்டு ஜெயிச்சிருவோம் சொல்லி அவங்க எப்படி தெரியுமா மக்கள் மேலே தே கீப் ஆன் அதே சொல்லிட்டு மக்கள் நினச்சிப்போம் 400 வரப்போ நம்ம அவங்களுக்கு போய் ஓட் போடலாம் அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ண. பட் தட் பிம்பம் இஸ் நாட் உண்மை. அதெல்லாம் சும்மா ஒரு மக்களை வந்துட்டு திசை திருப்புக்கிறதுக்கு. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு 18% ஓட்டு விழுந்திருக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதான் இந்த அண்ணாமலை பெருமை பீத்திட்டுருக்கான். 18% உன் தனிப்பட்ட ஓட்டுனா கிடையாது. அன்றைக்கி வந்து உங்களோட அலையன்ஸில் டிடிவி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஐ திங்க் கிருஷ்ணசுவாமி, இந்த ஜான் பாண்டியன், நிறைய கட்சிகள் பிஜேபியோட நின்றாங்க. அப்போ அவங்களுக்கும் ஏதோ ஒரு 1/4% 1/2% நல்லா இருக்கும் வகையில் 18% பிஜேபின்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு சும்மா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹைப்பு. பட் இந்த தடவை வந்து ஈவன் டிஎம்கேவுக்கு நிறைய அலையன்ஸ் பார்ட்டிஸ் இப்போ யாருமே அதிமுகவாகட்டும் சரி திமுகவாகட்டும் சரி தனிச்சு நிற்கிறாங்கன்னா கிடையாது. அப்போ தனி ஒரு கட்சியாக அவங்களால் ஜெயிச்சு யாருமே காட்டல. The only person who has proved the strength is Jayalalitha. And the credit we have to give it to her. அந்த தைரியம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குதுன்னா ஜெயலலிதா மாதிரினா கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த இப்போவுமே இந்த அலையன்சஸில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது. டிஎம்கே சைடில் ஐ திங்க் அந்த தனி அரசு அந்த இது வேல்முருகனுக்கு சீட் கொடுக்கல. ஸோ அந்த ஆள் நாட் தட் அவர் வந்து ஒரு 10 பெரிய விழுக்காடோடு இருக்கிறாருன்னு கிடையாது. அவங்க வந்து இவங்களோட சேர்த்துக்கிட்டு தான் இவங்கெல்லாம் ஜெயிச்சிட்ருக்குறாங்க தவிர்த்துட்டு தனிப்பட்ட இதில் நிற்கட்டவங்க. இதெல்லாம் நல்லது. இவங்களாம் தனித்து நின்று இவங்களோட செல்வாக்கு காட்டணும். இன்க்ளூடிங் விசிகே கம்யூனிஸ்ட் எல்லாத்துமே நான் சொல்கிறேன். இந்த சவாலில் வந்து எல்லாருமே தைரியம் இல்லாத ஒரு கட்சிகள். அப்போ வந்துட்டு யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னா யாருக்குமே செல்வாக்கு இல்லை. வில் சி 2026 எலெக்ஷனில் எப்படி இருக்க போகுது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த எலெக்ஷன். ஓகே மேம். அதே மாதிரி டிடிவி தினகரனுக்கு 11 கிட்ட வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து இப்போ நம்மளே பார்த்துருப்போம், ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு எளியும் பூனையுமா டிடிவி தினகரன் வந்து அதிமுகவை மொத்தமாக பயங்கரமாக வன்மையாகவே வந்து எதிர்த்து வந்திருந்தார். இப்போ முந்தானேத்தை வந்து ஒரு 8 வருடம் கழிச்சு நினைக்கிறேன் கட்சி ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து போனார். எந்த அடிப்படையில் 11 வந்து போயிருக்கு, 11லேயுமே வாய்ப்புகள் வந்து இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை அவங்க எல்லாருமே பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிமுகலேருந்து போனவங்க தான். ஸோ அங்கே டிடிவி தினகரனுக்குன்னு ஒரு செல்வாக்குனா கண்டிப்பாக இல்லை. அது 2-3 எலெக்ஷனும் காட்டியாச்சு. இப்போ ஆர்கே நகரில் ஜெயிச்சேன்னா அது வந்துட்டு அது ஒரு என்ன சொல்கிறது ஏமாற்றி ஜெயித்த ஒரு எலெக்ஷன். ஓகே, இது மோஸ்ட் ஆஃப் தீஸ் பார்ட்டிஸ் வந்து இப்போ வந்து ஐதர் பணத்தை கொடுத்து ஜெயிக்கிறானுங்க, இல்லை பணத்தை கொடுத்து தான் அந்த ஓட்ஸை வாங்குறாங்க. ஈவன் இந்த ஸ்கீம்ஸ் இப்போது டிஎம்கே ஆட்டும் சரி அதிமுக என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நீ 2000 கொடுத்தா நான் 5000 கொடுக்கேன், நீ 5000 கொடுத்தா நான் 7000 கொடுக்கேன், நான் 7000 கொடுத்தா நீ 10000 கொடுக்கேன். இது யார் பணம்? இந்த பணம் இல்லை. இவங்க யாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசும் கிடையாது. இவங்கெல்லாம் கொள்ளடித்த காசு. ப்ளஸ் வந்து இந்த நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டோட இன்றைக்கி கடன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 லட்சம் கோடிக்கு ஆயிருக்குது. இவங்க டேக் ஓவர் பண்ணும்போது 4.5 lakh crores இல்லை 5 lakh crores. அப்போ வந்து டபுள் ஆயிருக்கு இந்த கடன். அப்போ இந்த கடனை யார் கட்டுறோன்னா மக்கள் தான் கட்டுறோம். இதை வந்து ஏமாந்துட்டு போய் வந்து இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, ஐயோ அவங்க வந்து 2000 கொடுக்குறாங்க 5000 கூட யாருமே அவங்க கட்சி நிதியில் இருந்தோ இல்லாட்டி அவங்க அப்பா வீட்டு சொத்துலேருந்தோ கொடுக்கல. இவங்க எல்லாருமே இந்த கடன் வாங்கி கொள்ளை அடித்து அந்த கொள்ளையிலேருந்து அவங்களுக்கு ஏதோ இந்த வெளியே கொடுக்குறாங்க. இன்சென்டிவ்ஸ் வந்துட்டு அதுவுமே நம்ம தான் அந்த கடனை கட்ட போகிறோம். இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரணும், மக்கள் மாறணும். மக்கள் வந்துட்டு மறுபடியும் இந்த ஊழல் பெருசாலிங்களுக்கே ஓட் போட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக நடக்காது. அதனால் அந்த குற்றத்தில் மக்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது, இந்த ஊழல் குற்றத்தில். இந்த என்டிஏ கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து அதிமுக சைடும் பிஜேபி சைடும் எப்படி சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் வலுவான கூட்டணியாக இருக்கோம். கடந்த எலெக்ஷனில் இவங்கெல்லாம் செதறி இருந்ததுனால தான் திமுக ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க, இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்று கூட்டிட்டோம், நாங்கள் ஈஸியாக வீழ்த்திடுவோம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. அது வந்து இல்லையே 2021 அசம்பிளி எலெக்ஷனில் இவங்களும் ஒன்றா தானே இருந்தாங்க பிஜேபி. அது வந்துட்டு எல்லாரும் வந்து அவங்களும் ஊழல் பண்ணவங்க தந்துட்டு அதிமுக ஒன்றும் சலிச்சவங்க கிடையாது.
அவங்களும் ஊழலில் பெரிய பிஹெச்டி வாங்கினவனுங்க தான். அதில் இந்த தடவை வந்துட்டு இட் இஸ் திங். இப்போ இந்த வேர்ல்டு எக்கானமியே இன்றைக்கி ஒரு இதில் இருக்குது, ஒரு வாழ்வாதாரமே இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த எலெக்ஷன் தேவையானா என்ன கேட்டால் கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் தேவையில்லை. பிகாஸ் இட்ஸ் அன் எமர்ஜென்சி லைக் சுச்சுவேஷன் வேர்ல்டு ஓவர். அப்போ வந்துட்டு இந்த எலெக்ஷன் நடக்கும்போது பார்க்கலாம், மக்கள் வந்துட்டு இன்னும் 30 நாள் இருக்குது, 28 நாள் இருக்குது. இந்த 23rd ஏப்ரல் தான் ஓட்டிங். அதுதான் சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து தேர்ஸ் ஆல்வேஸ் a slip between the cup and the lipன்னு சொல்லும்போது அந்த மாதிரி எதுவும் நடக்கலாம். ஸோ நான் அந்த ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அதுதான் நாட்டுக்கு நல்லது. ஏன்னா இந்த செலவுகள் இப்போ இந்த காலகட்டத்தில் தேவையானா கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா மக்களோட டேக்ஸ் மணியில் தான் இதெல்லாம் செலவு பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு தேவையான செலவானா கண்டிப்பாக கிடையாது. இப்போ தொடர்ந்து இந்த ஒரு விமர்சனம் திமுக சார்பும் இல்லை மற்றவங்களும் வந்து என்டிஏ மேலே வைக்கிறாங்க. அதிமுக தலைமையில் இது வந்து கூட்டணி வந்து இருக்குன்னு சொன்னாலும் உண்மையிலேயே வந்து மொத்த மூளையாக செயல்படுறது அமித்ஷா டெல்லி. கண்டிப்பாக அதில் வந்து ஒன்றும் இதே கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஏன்னா இது பட் வந்துட்டு ஒவ்வொரு சமயம் இந்த இபிஎஸ்சியும் அவங்களும் நம்புறதில்லை. அவங்களும் இபிஎஸ் வந்து ஒரு கேப் மாதிரி தான் சொல்லிட்டு அவங்களே ஓப்பனாகவே சொல்லுவாங்க, கேப் மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்னோடய வார்த்தைகள் கிடையாது. இப்போ வந்து அவங்க வந்து அவங்களும் ஃபுல்லாக வந்து இபிஎஸ்ஸை நம்பதில்ல. பட் நீங்கள் நினச்சிருக்காதீங்க இந்த அலைன்ஸ் அப்படியே நீடித்து ஜெயிச்சு வந்தாலும் நாளைக்கு என்டிஏ ஆட்சியிலேயே லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் காங்கிரஸ் அலைன்ஸ் யூபி அலைன்ஸ் சென்டரில் அந்த காலகட்டத்திலே ராஜாவையும் கனிமொழியும் அரெஸ்ட் பண்ணாங்க. அதே இது வந்துட்டு பிஜேபி மே அரெஸ்ட் இபிஎஸ் தூக்கி உள்ளார போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இபிஎஸ்ஸை பற்றி தெரியும். அப்போ வந்து அவங்க கோடநாடு இஷ்யூ எடுத்து இல்லாட்டி அவரோட ஊழல் கேஸ் எல்லாம் எடுத்து இந்த ஆளுக்கு அவங்களுக்கு என்னென்னா எப்படி என்னாலும் இந்த தடவை ஆட்சி அமைக்கணுன்ட்டு பிஜேபியோட டார்கெட். ஸோ அதில் அவங்க எதுவும் செய்வாங்க, எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ஸோ இவங்க எல்லாரும் தொடர்நடிங்க. ஆனால் பார்த்தா ஈவன் டிஎம்கேலையும் நிறைய பேர்த்துக்கு ஊழல் கேஸ் இருக்குது. அப்போ வந்து எவ்வளோ பேர் அதில் ஜெயிச்சு வர போகிறாங்கன்ட்டு இதெல்லாம் we have to wait and watch. அந்த சூழ்நிலையில் அதிமுக ஆட்சி அமைக்கணும், கண்டிப்பாக அமைக்காது. பிஜேபி வில் டேக் ஓவர். ஓகே, சப்போஸ் இவங்க ஆட்சி அமைக்கிற பட்சத்துலேயும் அந்த கண்ட்ரோல் வந்து வில் பி வித் பிஜேபி தான். ஓகே மேம். Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions, Singanallur, Coimbatore.